வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே சினிமாவில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சுய தொழிலையும் சொந்தமாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிஸ்னஸ்லையும் சாதிச்சு நிறைய லாபமும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. டாப் ஹீரோயின்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே படங்களில் மட்டும் நடிச்சாமல் சொந்தமாக பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்களில் யார் யாருன்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்னேகா. அவங்க பார்த்திங்கன்னா என்னவளே மூவி மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் மூவி வரவே நல்ல பாப்புலரான ஒரு ஹீரோயினாக 20 இயர்ஸாக இருந்துட்டு வராங்க. இவங்க இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஸ்னேகாலயம் அப்படின்ற ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொட்டிக்கில் பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா பார்த்தீங்கன்னா பானாக்காத்தாடி அப்படின்ற மூவி மூலியமாக 2010 தமிழில் அறிமுகமானாங்க. இப்போ வரைக்கும் லீடிங் ஹீரோஸோட பெரிய பெரிய மூவிஸ்லாம் நடித்து நல்ல ஒரு ஸ்டார் ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருக்காங்க. சமந்தா பார்த்தீங்கன்னா சகின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பிரத்யேகமான ஆடை பிராண்டை 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது உலக அளவில் உள்ள பெண்களுக்கு எல்லாமே ஆன்லைனில் ஆடை பர்ச்சேஸ் பண்ணுறமான ஒரு நிறுவனமாக இருந்துட்டு வருது. இந்த நிறுவனம் பெங்களூரை சேர்ந்தது. இது மூலியமாகவும் சமந்தா நிறையா ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா. இவங்க யாருன்னா பழம்பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசனோட மகள் வழி பேத்தி. இவங்க தனது 14 வயதிலே ஸ்ரீன்ற மூவியில் சூர்யாவுக்கு ஜோடியாக கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதனை அடுத்து நிறைய மூவிஸில் ஹீரோயின்ஸாக நடிச்சுட்டு வந்தாங்க. இவங்களுக்கு அர்ஜுன்றவங்களோட மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் படங்கள் எதுவுமே அவ்வளவா நடிக்கலை. ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹெர்ப்ஸ் அப்படின்ற ஆயுர்வேத அழகு சாதன பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு வராங்க. இது போகவே தரி பை சுருதிகா அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ் மூலமாக கைத்தறியில் நெய்த புடவைகளையும் சேல்ஸ் பண்ணி வருமானம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஸ்டார் தான் நயன்தாரா. இவங்க தமிழில் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி வரை கூட நடிச்சிட்டாங்க. இவங்க தமிழில் முதல்ல ஸ்டார்ட் பண்ண படம் பார்த்தீங்கன்னா ஐயா. இப்போ ரீசெண்டாக ஜவான் மூவி வர நடிச்சிருக்காங்க. இவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபெமி9 அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் நாப்கின், அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை எல்லாமே விற்பனை செஞ்சு வருமானம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து யார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார். இவங்க பழம்பெரும் நடிகர் விஜயகுமாரோட மூத்த பொண்ணு. இவங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா சந்திரலேகா மூவி மூலியமாக அறிமுகமானாங்க. விஜய்க்கு பேரா. அதுக்கப்புறம் மாணிக்கம் மூவின்ற ராஜ்கரனோட பேரா நடிச்சிருந்தாங்க. தெலுங்கு மூவிஸ்லையும் தேவின்ற மூவிலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வனிதா விஜயகுமார் அப்படின்ற ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாகவும் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. இதே போல் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா நடிப்பு மட்டும் இல்லாமல் தனியாக சுயமாக தொழிலும் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் டாப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் சுவாரஸ்யமான சினிமா தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள்.